வச்சுதான் அவரு கொண்டு இருக்கா. உன் அத்தைக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை. இப்ப கூட அவ வீட்டுல தான் இருக்கா. சந்தேகம் மறந்தா போய் பாரு. ஏய், ராஜி வீட்டுல தான் இருக்கா. அவ வந்து கொண்டாளா? அவ கொண்டானா அவளதான் நீ போய் கேட்கணும். எங்களையா கேக்குற? போ போய் அவளை கேளு. என் புள்ள எப்படி செத்தான்னு அந்த கடவுளுக்கு தெரியும். யாராவது தப்பு செஞ்சிருந்தா இவனை கொன்ன பாவம் அவங்களை சும்மா விடாது. தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். சரி சரி, ஏதோ நடந்து போச்சு. சாமி, சும்மா அழுதுகிட்டே இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இவனை உடனே தகனம் பண்ணிடலாம். சாமி எடுத்துட்டு போய் தகனம் பண்றதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். பொம்பளைங்களா வீட்டுக்கு கிளம்புங்க. இது தன்யமா இருக்கு. ஒரு சடங்கு சம்பிரதாயம் எதுவும் பண்ணாம நீங்க பாட்டிக்கு கொண்டு போய் எரிச்சிருவீங்களா? இவன் என்ன இயற்கையாவா சத்துருக்கான்? அடிபட்டு சத்துருக்கான். இவனை வீட்டுக்குலாம் கொண்டு போக முடியாது. வழக்கமா இப்படிதான் பண்ணுவாங்க. அதனால பக்கத்துலதான் சுடுகாடு. நாங்க போய் எரிச்சுக்கிறோம். நீங்க கிளம்புங்க. அஜிரா, சுசிலாவை வீட்டுக்கு கூட்டு போ. போமா, கூட்டு போ. சாமி, ஆண்டி வாங்க. என் புள்ளைய விட்டு நான் வர மாட்டேன். என் புள்ளைய விட்டு நான் இங்கே வர மாட்டேன். கூட்டு போமா, கூட்டிட்டு போமா. ஆண்டி வேண்டாதிரா, என்ன விடு ஆண்டி. என்ன விட்டுடா. சாமி, ஆதரவை காப்பாத்துறதுக்காக உன்னை நான் பலி கொடுத்துட்டேன். உன்னை காப்பாற்ற முடியாது, பாவியா போயிட்டேன். இந்த தாயால உன்னை காப்பாற்ற முடியல. அந்த மார்த்தாண்ட என்னை கட்டி போட்டுட்டா சாமி. ஆனா உன்னை கொன்ன அந்த அரக்கனை நான் விட மாட்டேன். பதிலுக்கு அவனை அழிச்சு அவன் கொட்டத்தை நான் அடக்குவேன். நீலவேணி நிற்கதி ஆயிட்டா. அவளை அழிச்சிடலான்னு அந்த மாத்தாண்டனும் அவனை ஏவி விட்டு அந்த கொலைகார கூட்டமும் கொட்ட அடிப்பாங்க. ஆனா நான் அடங்க மாட்டேன் சாமி. அந்த வம்சத்தையே ஆண் வாரிசு இல்லாம அழிச்சிருவேன்னு சபதம் போட்டிருக்கேன். அதை முடிக்காம நான் ஓயவே மாட்டேன். மாட்டாண்டனை ஏவி விட்டு ஒன்னா அவங்க கொன்னாங்க. பதிலுக்கு அங்கேயும் ஒரு உயிர் போகும். அந்த சூத்திரதாரி ராஜராஜா அவனை கொண்டு உனக்கு பலியா கொடுப்பேன் சாமி. அது சீக்கிரமா நடக்கும். அது சீக்கிரமா நடக்கும். அது நடக்கும் சாமி. யாரு யாரு? பகவானே, நீங்களா? உள்ள வாங்க. எப்படி இருக்க ரஞ்சினி? ஓ, இந்த ரஞ்சினி ஞாபகம் இப்பதான் வந்திருக்குல்ல? எத்தனை காலம் என்ன ஒரேடியா மறந்துட்டீங்க? அப்படி இல்லம்மா, நான் உன்னை போய் மறப்பனா? தினமும் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு தான் இருப்பேன். மனசுலாய். உட்காருங்க. சரி உட்காரு, நீ உட்காரு. பசியோட வந்திருப்பீங்க, ஏதாவது சாப்பிட தரேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா, நீ வந்து உட்காரு. ரஞ்சினி, நான் ரொம்ப நாளா உன்னை பார்க்கலன்னு உனக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆனா அதுல நிறைய பிரச்சனை இருக்குமா? பிரச்சனை யாருக்கு தான் இல்ல? என்னோட மகன் விஜய்
என்னை விட்டுட்டு போய் எனக்கு யாரும் இல்ல. என் தாய் மாமன் மார்த்தாண்டன் இப்ப அவரும் இல்ல. நீங்களும் ஃபோன் பண்றதோட சரி, ரஞ்சனியும் தனியா கிடந்து கஷ்ட ஜீவனம் பண்ணிட்டு இருக்கா. நானும் அந்த கஷ்டத்துல தான் இருக்கேன். எனக்கு தினம் தினம் ஒரு பிரச்சனை, அது கூட போராடவே எனக்கு நேரம் பத்தலமா. இப்ப கூட பாருமா, சுசீலாவோட பையன் சாமியப்பன் செத்துட்டான். அந்த நீலவேணி ருத்துல தாண்ட வாடிக்கிட்டு இருக்கா. அவ எப்ப வருவா, எப்ப வந்து உசுர் எடுப்பான்னு தெரியாம தினம் தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். எந்த இது நீலவேணி அடக்க அங்க யாரும் இல்லையோ? முடியலமா, அவ ஆக்ரோஷமா இருக்கா. அவளை அடக்கவே முடியல. அது என்ன, நீலவேணி அவ்வளோ பெரிய பேயோ? லோகத்துல மந்திரத்துக்கு கட்டுப்படாத பேய்களும் உண்டோ? அதான் நீலவேணி இருக்காளே, நம்ம விஜய மார்த்தாண்ட இவங்க 2 பேரையும் அவதான கொன்னா. இப்ப கூட மார்த்தாண்டா அவளை அடக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா எந்த தாய்மாம அந்த பேயை நிச்சயமா அழிப்பாரு. அது ஒண்ணுமில்ல, காத்துல ஜன்னல் தானே அடிச்சுக்குது. அது நிச்சயம் நடக்குமா? ஆனா அங்க இப்ப நிம்மதியே இல்ல. அதனாலதான் நிம்மதியை தேடி நான் இங்க வந்திருக்கேன். பேயை எந்த தாய்மாம பார்த்து பாரு. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருங்க.